ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரே கிட் ஃபிலிக்ஸுக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அவருக்கு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரி அப்படின்னா சைல்டிஷாக அவரும், ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டாக. நம்ம வந்துட்டு எப்பவும் போல் லூசுத்தனமாக மெச்சூரிட்டியே இல்லாமல் ஆட்டிடியூடாக இருக்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஹே மிஸ் ஆட்டிடியூட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே கீழே வரீங்க அழகாக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு வந்து ஃபிலிக்ஸ் ரிலேட்டிவ் தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் தூரத்து சொந்தம். அவனை அவ்வளோவா நீங்கள் பார்த்ததெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபிலிக்ஸ் அவங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவ்வளோதான் தெரியும். மற்றபடி அவனை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் கீழே வந்து மாப்பிள்ளை எங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே தேட, அப்போ அவங்க அம்மாவை என்னம்மா மாப்பிள்ளையை தேடுறியா அப்படிங்கிறாங்க. அது அப்படிங்க தோ என் பையன் அப்படின்னு அவங்க கூட்டத்தில் காட்ட அங்கே குட்டீஸ் நிறையா பேர் நிற்கிறாங்க. என்னது இது, எனக்கு வந்து சோதனை, இவ்வளோ சின்ன பையனையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஒரு குட்டி பையன் நகர்ந்து அப்போ ஃபிலிக்ஸ் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று அந்த குழந்தைங்களோட விளாண்டுட்ருக்கான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. தோ அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கானே அவன் தான் என் பையன் ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த மனுஷன் குழந்த மாதிரி விளாண்டுட்ருக்கான். இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், இவனுக்கு குடும்பம்னா என்ன, அதை எப்படி இது பண்ணணும்லாம் தெரியுமா, கல்யாணம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. ஸோ அப்படியே நீங்கள் பேந்த முடிச்சுட்டு இருக்க உங்கள் அம்மாவோ காஃபி கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபிலிக்ஸ் வாப்பா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட இதோ வர மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தவனோ உங்களை ஒரு நிமிஷம் நின்று அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறான். நீங்கள் என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் காஃபி எண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு நான் உனக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்குமே உங்ககிட்ட பேசணுன்னு இருக்கு. ஓகேப்பா போய் பேச அப்படிங்க. ஏம்மா நான் ரூம் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அவனோட சேர்ந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அவனும் அப்படியே ரூமை பார்த்துட்டு நைஸ் அப்படிங்கிறான். தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. உன் பேர் ஹீரா. என் பேர் ஃபிலிக்ஸ். உனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. ஓ பட் எனக்கு ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோட ஆங்க்ரி பேட் சின்ன வயசில் என்கிட்ட ஒருன்னு மூஞ்சி வச்சுட்டு சண்டை போடுவி, மறந்துட்டியா அப்படிங்கிறான். எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஓ ஆனால் இந்த சைலண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதே இல்லை அமைதியாக இருக்கே, உன்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது. சின்ன வயசுலலாம் துருத்துருன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன், இப்போ எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்க? அப்படியே இன்னும் இருப்பாங்க, நீ தான் வளரவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏதோ லைஃப்பை பற்றி பேச போகிறான்னு பார்த்தா கிரிக்கெட் பிடிக்குமா, போக்கிமேன் பாப்பியா அந்த மாதிரிலாம் கேட்குறான். யார் சாமி நீ அப்படின்னு தான் இருக்குது. ஆனாலும் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ்லாம் சொல்கிறீங்க. வா சூப்பர், 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக பார்க்கலாம் ஓகேவா அப்படிங்கிறான். அது சரி, நம்ம குடும்பம் நடத்த போகிறோமா இல்லை கார்ட்டூன் பார்க்க போகிறோமா தெரியல போ அப்படின்னு நினச்சிட்டு இதுவும் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஒருத்தர் வந்து சைல்டிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இது. அப்போதைக்கு வந்து உங்களுக்கு அவனோட குழந்தை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே சொல்லிடுங்க. 2 பேர்த்துக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகுது. ஸோ வந்துட்டு அப்படியே ஃபிலிக்ஸ் ரொம்ப அழகாக உட்காந்துட்ருக்கான். பட்டு வேதி சட்டையில் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கான். அவனை அப்படியே சைட் அடிச்சுட்டு வந்து நீங்கள் பக்கத்தில் உட்கார அவனும் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு ஹை வைஃபி அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அப்புறம் தாலி கட்டலாமா அப்படிங்கிறான். வேணான்னு சொன்னால் வச்சுட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்குறீங்க. நோவே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் தாலியை கட்டுறான். ஸோ நீங்களும் அதை வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. ஸோ அதுக்கு அடுத்த சம்பிரதாயங்கள் ஒன்றா பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆளும் வந்துட்டு எப்பவும் போல குழந்தைங்களோட விளையாட போங்க. நீங்களும் தலையில் அடிச்சுக்கிறதுக்குறையா இந்த மனுஷன் எங்கே போனார் அப்படிங்க அவங்க அம்மாவோ ஏய் அடங்க மாட்டியாடா காதை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. என்னடா குழந்த மாதிரி இன்னும் விளாண்டுட்டு இருந்தா மோம், அது ஜாலியாக இருக்கும் அவங்க விளையாண்டுட்டாங்க, சைல்டுஹுட் ஞாபகம் வந்துடுச்சு மோம், அதான் ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிறான். ஏய் பொண்ணு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ விளையாண்டுட்டு வாடா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி சாப்பாடை வந்துட்டு 2 பேத்துக்கு போடுறாங்க. ஸோ அவனும் வந்துட்டு ஃபுல் கட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் மெதுவாக என்ன இந்த மனுஷன் சாப்பாடே பார்க்காத மாதிரி சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துட்டோமோ ஆஹா அப்படின்னு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்க என்ன அப்படி பார்க்குற வேணுமா அப்படின்ட்டு அவன் சாப்பாடு எடுத்து உங்ககிட்ட அப்படிங்கிறீங்க. வேணாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட்டுட்டு இருந்தவன் திடீர்னு உங்கள் பக்கம் பார்க்குறான். நீங்களாம் இன்னும் வந்துட்டு இந்த ஸ்வீட் இதெல்லாம் வந்து தொடாமே அப்படியே வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க. ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனும் சரி ஓகே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட என்ன மனுஷன்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் அம்மா வந்துட்டு ஒரு வழியாக கல்யாணம் முடியுது. ஸோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. பயபல்லையோ அப்படியே ரூம்க்கு வரான். ஏய் நீ என்ன தூங்கலை அப்படிங்கிறான். தூங்கணும், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்
அதே மறந்துட்டானா அடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க அவனோ எதுனா பால் நமக்கு தான் ஓ அப்படின்ட்டு பாத்தி குடிச்சிட்டு நான் பாத்தி குடிச்சிட்டேன் நீ மீதி குடிச்சிட்டு தூங்கு நான் டிஸ்டர்ப் பண்ணல இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம் ஸோ காலையிலேருந்து டயர்டாக இருப்பேன் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ஃபர்டபுளாக இரு அப்படின்னு அவன் பாட்டுக்க போய் சோஃபாவில் படுத்துக்க டேய் ஐயோ என்னென்ன ஆசையோடு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் இவன் என்னன்னா எனக்கு ப்ரைவசி கொடுத்து எனக்கு தூங்க சொல்கிறான் என் கம்ஃபர்ட் பற்றி யோசிக்கிறான் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டான் அவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டான் லூசு பைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வந்து ஃபிலிக்ஸை முறைச்சி பார்த்து நிற்கிறீங்க கோவமாக வருது போட மண்டையா என் ஃபர்ஸ்ட் நைட்டே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்துட்டு அப்படியே தலைவாணியை தூக்கி தொப்புன்னு போட்டு நடுவு பெட்டில் அப்புறம் பேன் படுத்து நீங்களும் ஒரு வழியாக தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே எழுந்ததுமே வந்துட்டு ஃபிலிக்ஸ் உங்களுக்காக பார்த்து எல்லாம் சமைச்சு அவன் தான் கொண்டாரான். ஸோ நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. காலையிலே மார்னிங் நல்லா சாப்பிட்ணும், இப்போ போய் வேணாங்கிற ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சாப்பிட வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு அவன் வந்து தனியாக தான் வந்துட்டு தங்கியிருக்கான். அங்கே தான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கேருந்து நீங்கள் இப்போ அவன் வீட்டுக்கு போகிறீங்க. வீடு செம்மையாக வச்சுருக்கான், பட் சிங்கிள் பெட்ரூம் நீட்டாக இருக்குது. இதென்னா சிங்கிள் பெட்ரூம், இது எனக்கு ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து போக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் இன்னும் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறீங்களா? ஏன் இல்லை தனியாக எதுவும் பிஸ்னஸ் எடுத்து எதுவும் பண்ணலையா? அது அப்பா பண்ணிட்டு தானே இருக்காரு. நான் என்னோடய உழைப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை பண்ணுறேன். ஃப்யூச்சரில் எனக்கு அதை பண்ணி யோசனை வந்தால் நான் பண்ணுறேன். உங்களுக்கோ அது ஏன் ஃப்யூச்சரில் இப்போ பண்ணக்கூடாதா? இப்போவே நம்மளும் பண்ணலாம், எல்லோரும் இப்படி இருக்காங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு டெய்லி 4க்கு 4 அட்வைஸ்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. அவனும் பொறுமையாக பார்த்துக்கலாம்ப்பா, இப்போதைக்கு இப்போ நம்ம ஜாலியாக தானே இருக்கோம், இதில் என்ன பிரச்சனை? நான் ஜாலியாக தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சி செய்கிறேன், என் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமாளிக்கிறான். அது மட்டும் இல்லை, நீங்களாம் வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூடு, அக்கம் பக்கத்தில் கூட வந்துட்டு திமுறாக தான் நடந்துக்குவீங்க. ஸோ ஃபிலிக்ஸை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவன் எல்லார்ட்டையும் நல்லா சோசியலாக பழகுவான். அது மட்டும் இல்லை, அந்த குட்டீஸுங்களோட விளையாடுறது நீங்களும் அதெல்லாம் பார்த்தாலே முகத்தை சொல்லிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன குழந்த மாதிரி விளையாண்டுட்ருக்கீங்க, சீரியஸாகவே எடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறீங்க. சீரியஸாவா? ஏன் நான் என்ன பண்ணேன்? சீரியஸாக தானே இருக்கேன் அப்படிங்கிறான். கிழிச்சேன், என்னத்தை சீரியஸாக நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி அவனை முறைச்சி பார்க்க என்ன பண்ணணும் அப்படின்னு கிட்ட நெருங்கி வரான். அது அப்படின்ட்டு நீங்கள் ஆனால் உங்ககிட்ட வந்து உங்கள் கணத்தில் அடி கிஸ் பண்ணி எல்லாத்தையுமே அவசர அவசரமாக பண்ணணும்னு இல்லை, பொறுமையாகவும் பண்ணலாம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அவனை புரிஞ்சுக்கணும், அவன் உங்களை புரிஞ்சுக்கணும், 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். உங்களுக்கும் வந்துட்டு அப்படி கிடையாது. உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகணும், இப்படியே இருக்கமேங்கிறது உங்களுக்கு. ஸோ வந்துட்டு இம்மெச்சூராக தான் இருக்கீங்க. ஏன்னா டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்னால் அதை பற்றி யோசிக்கணும், அதில் வந்துட்டு என்ன நெளிவு சுழிவு இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சொன்னால் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, செம்மையாக போகும்ப்பா அப்படின்ட்டு அவன்கிட்ட பேசுகிறது. அவனும் இங்கே பாரு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது, நமக்கு எது வருமோ அதை பண்ணலாம், உங்களுக்கும் கடுப்பாகுது, இவன் ஒரு ஆளுன்னு இவன்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ வந்துட்டு அவன் தான் சமைக்கிறதும் கூட உங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாதுன்ட்டு தள்ள நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவனே வந்து சமைச்சு கொடுக்குறது. சமைச்சிட்டு இருக்கும்போது நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சைட் அடிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்படியே அவனும் என்ன அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். ஸோ நீங்கள் ஒரு கேரட் எடுத்து வாயில் வச்சு கேரட் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு அங்கே கிட்ட வரான். நீங்கள் அங்கே கால் எடுத்து அவனோட ஹிப்போட ஹோல்ட் பண்ணி போட்டுக்க. அவனும் அப்படியே கிட்ட வந்து அந்த கேரட் அவங்க வாயிலேருந்து அவன் வாய்க்கு மாத்திர நேரம் கரெக்டாக வந்துட்டு குட்டீஸுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்க வீட்டுக்கு வந்து விளையாட வருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஃபிலிக்ஸோடு அதுங்க விளையாடுங்க. ஸோ அவன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு குட்டீஸ்லாம் கத்திட்டு வர டக்குன்னு ஃபிலிக்ஸ் உங்கள் விட்டு அது அவ்வளோதான், அதை மட்டும் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி குட்டீஸுங்களோட சேர்ந்துட்டு கிரிக்கெட் பார்க்குறது இது கார்ட்டூன் பார்க்குறதுன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ டைம் போயிட்டே இருக்கு, நீங்களும் சாப்பிடவே இல்லை, அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அப்படியே இதுங்களோடய இரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் ரூமில் குப்பரை அடித்து படுத்துடுறீங்க. இங்கே ஃபிலிக்ஸோ குழந்தைங்களோட இருக்கனால அங்கே இருக்க ஸ்நாக்ஸு ஜூஸ்னு குடிச்சிட்டு அதுங்களோட ஜாலியாக இருக்கான். மணி ஆகும்போது அவங்க அம்மா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 9 o'clock மேலே ஆகுதும் சரி டைம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு வந்துட்டு கிச்சனில் பார்க்குறான். நீங்கள் சமைச்ச சாப்பாடு அப்படியே மூடி தான் இருக்குது, நீங்கள் தான் என் சாப்பிடவே இல்லையே, கோவத்தில் போய் படுத்துட்டீங்க. ஐயோ என் ஆங்கிரி பேர்டுக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து கதவை திறந்து பார்க்குறான். நீங்களும் பெட்டில் குப்பரை அடிச்சு கிடக்க மெதுவாக உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து ஓய் ஆங்கிரி பேர்ட்
ஒய்ஃபி அப்படின்லாம் கூப்பிட்றான். நீங்கள் திரும்பவே இல்லை. டக்குன்னு உங்களை திருப்ப அப்படியே வந்துட்டு மூஞ்சிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. லைட்டாக வந்து அழுதுருக்கீங்க, நல்லா தெரியுது. என்னாச்சு அப்படின்னு உங்களை நிமித்தி உட்கார வைக்கிறான். போங்க அப்படின்னு கையை தட்டி வரீங்க. என்னாச்சு ஆங்கிரி பேர்ட், ஏன் இப்படி மூஞ்செல்லாம் செவந்து போயிருக்கு? சும்மாவே ஆங்கிரி பேர்டு பயங்கரமாக இருப்பா இப்போ அப்படின்னு கலாய்க்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசி இரிட்டேட் பண்ணாமல் ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு கத்துறீங்க. சரி சரி, டென்ஷனாக இருக்குன்னு தெரியுது, ஏன் கோவமாக இருக்க அப்படிங்கிறான். ஏன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்க. இங்கே பாருடா, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சின்ன பசங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. உனக்கு அறிவு இருக்கும்ல, நீ பெரியவன் தானே. அவங்களோட கூப்பிட்டு வச்சு எப்போ பார்த்தாலும் கூத்தடிக்கணுமா? இவ்வளோ நேரம் அவங்களோட நான் சாப்பிட்டேனா இல்லையா ஏதாவது கண்டுக்கிட்டியா நீ? ஐயோ, அதுக்கு தானே இப்போ எழுந்து வந்த. நீயா இங்கே வந்த? அவங்க அம்மா கூப்பிட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் போனதுக்கப்புறம் வந்திருக்க. உனக்கு நான் பொறுத்து இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆஃபீஸ் போகிற, அப்புறம் இந்த குட்டீஸ்களோட கூத்தடிக்கிற, என்னை மறந்தே போயிடுற. உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு அப்படின்ட்டு நீங்கள் அவர் மாதிரி பேச. சாரி டி ஒய்ஃபி, சரி சரி உனக்கு பிடிக்கல, நான் பண்ணல, ஓகே அப்படின்ட்டு கண்ணெல்லாம் அப்படி தொடச்சிட்டு அப்படின்னு அவங்க கணத்தில் கிஸ் பண்ணுறா. நீங்கள் அவனை முறைச்சி பார்க்க, ஐயோ ஆங்கிரி பேர்ட் பயங்கரமாக இருக்கடி அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே தலைவாணி எடுத்து முன்ன அப்படின்னு அடிக்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு கைப்பிடிச்சிருக்க. ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எதுவும் வேணாம், நீ ஏப்பி கொட்டிக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் படுக்கிறீங்க. பாரடி என் செல்லக்குட்டியில், என் பட்டுக்குட்டியில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் சாப்பிடுமா, சாப்பாடெல்லாம் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையில் தூக்க. ஒன்றும் வேணாம், விடு விடு அப்படின்ட்டு நீங்கள் துள்ளிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அங்கே உட்கார வச்சு, ப்ளீஸ் டி, சாரி டி, இதுக்கெல்லாமா கோச்சுக்குவ, சரி சரி இனிமேல் இந்த மாதிரி குழந்தைத்தனம் பண்ண மாட்டேன், ஓகேவா? உன் புருஷனை மன்னிக்க மாட்டியாடி, உன் புருஷன் பாவம் இல்லையா, நான் குழந்த இல்லையா, நீ யாடா குழந்த கோட்டான் அப்படின்னு மண்டையில் கொட்ட. வலிக்குது நீ ராட்சசி அப்படின்ட்டு கை கழுவிட்டா. அவனே ஃபுட்டை போட்டு உங்களுக்கு அப்படியே ஊட்டுறான். நீங்கள் அப்படியே அப்படியே சாப்பிட்றீங்க. அவனும் இதான் கரெக்ட், இப்படி தான் சாப்பிடணும், புரியுதா? இங்கே பாரு, நமக்குள்ளே 1000 சண்டை வரலாம், அதுக்காகலாம் ஃபுட்டை வந்துட்டு இப்படி ஒதுக்கக்கூடாது. உனக்கு தானே அப்புறம் கஷ்டம். ப்ளீஸ் டி ஒய்ஃபி, சாரி டி அப்படின்னு கிஸ் பண்ணி அப்படியே உங்களை தாஜா பண்ணி உங்களுக்கு சாப்பாடு போட்டு விடுறான். ஸோ அப்போ நீங்கள் அப்படியே அமைதியாகிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டதும் நீங்கள் அப்படியே ரூமில் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவனும் அப்படியே உள்ளே வரான். வந்ததுமே நீங்களும் அவன் முன்னாடி ஒரு மாதிரி வந்து நிற்க. என்ன ஒய்ஃபி அப்படிங்கிறான். மற்றதெல்லாம் வேக்காலமாக பேசுகிறீங்க, இப்போ என்ன நடக்கும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே நீங்கள் அவனோட டிஷர்ட்டை அப்படியே வந்துட்டு கையால் மெதுவாக தூக்குறீங்க. அவனும் வந்துட்டு உங்களுக்கு ஒத்துழைக்கிறான். ஸோ டிஷர்ட்டை கழட்டி போட்டதும் அப்படியே அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு ஏங்க அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு கோலம் போட ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு இருக்க அவனுக்கு. நீங்களும் ஏங்க கல்யாணம் நான் நாள்லேருந்து சொல்கிறேன், நீங்களும் அதை காதிலே வாங்க மாட்டேங்கிறீங்க. நானும் தான் சொல்கிறேன், நீங்கள் தான் அதை திருப்பி திருப்பி பேசுகிற. ஐயோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அப்படின்னு கழுத்தில் கிஸ் பண்ணி அவனோட காதை அப்படியே லைட்டாக பைட் பண்ண. ஐயோ மூடேத்துறாளே, டெம்ப்ட் பண்ணுறாளே அப்படின்னு இருக்க அவனுக்கு. ஸோ அவனும் பேபி நானும் அப்படிங்க அப்படின்னு நீங்கள் 2 கையும் அப்படி நீட்டி நிற்கிறீங்க. ஸோ அவனும் அவசரமாக அவனோட நைட்டி அப்படி தலை வழியாக கழட்டி தூக்கி போட்டு, ஐயோ எப்போ 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 என் பொண்டாட்டி ஆயிவ அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு எப்படி இருக்குது தெரியுமாடி, கிரிக்கெட் பால் 2 அப்படிங்கிறான். எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பா அப்படின்னு மறைச்சி பார்க்க. ஐயோ இதே வருது, சரி போக்கி பால் அப்படிங்கிறான். ஒன்று அப்படின்னு நீங்கள் மறைச்சி பார்க்க. சரிடி டென்ஷன் ஆகாதுடி, செம்மையாக இருக்குது, ஏதோ ஒரு பால் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கட்டில் தள்ளி அப்படியே அவங்க என்ன ரிமூவ் பண்ணால் நீங்கள் ஷை ஆகுறீங்க. அப்படியே திருப்பி போட்டு அவங்களோட அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே வரான். ஸோ செஸ்ட்டில் அவனோட அப்படியே வந்துட்டு டங்கை வச்சு பண்ணிகிட்டு இருக்க. நீங்களோ ஃபிலிக்ஸ் அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவனும் அந்த வேலையில் மும்பரமாக இருக்க. ஃபிலிக்ஸ் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றீங்க. அப்படிங்கிறான். நான் சொல்கிறது கேட்பீங்களா அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட ஹிப்பு ஸ்டொமக்னு அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இடத்துலலாம் டங்கை வச்சு அப்படியே லிப்ஸை வச்சும் உரச அவங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுது. அப்பயும் கூட அவன் தலையை அப்படியே பிடிச்சிட்டு ஃபிலிக்ஸ் அப்படின்ட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. என்ன பேபி அப்படின்னு அப்படியே மேலே வரான். ஸோ நீங்கள் அவனே பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்க உங்களை அதுக்கு மேலே பேச விடாமல் உங்களை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படின்னு தள்ளுறீங்க. அவனும் விடாமல் விட்டா இவ பேசிகிட்டே இருப்பான்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. அவனை அப்படியே தள்ளி உங்ககிட்ட தான் கேட்குறேன், எத்தனை வாட்டி கேட்குறேன், ஏன் இப்படி இருக்கீங்க? இங்கே பாரு பேபி, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மோடை ஸ்பாயில் பண்ணாது,
ப்ளீஸ் அப்படின்ட்டு அவனை மறுபடியும் உங்களை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி திரும்ப அவங்கள வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் கை கீழே போகுது. ஃபிலிக்ஸ் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நிப்பாட்ட மாதிரி இல்லை, அவனும் விடுற மாதிரி இல்லை. ஸோ அவன் வேறு வழியில் அவங்கள வந்துட்டு டைவர்ட் பண்ணாலும் நீங்கள் அடங்காமல் ஃபிலிக்ஸ் அப்படின்னு அவன் மேலே அப்படியே படுத்துட்டு, ஏங்க நம்ம ப்ளீஸுங்க நம்மளும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், புரிஞ்சுக்கோங்க. எங்கே பாருமா, நான் சொல்கிறத நீயும் புரிஞ்சுக்கோ. இந்த பிஸ்னஸ்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? எனக்கு பிடிச்சதை நான் நிம்மதியாக செய்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்னால் ஓகே, நீ டெய்லி ஒன்று சொல்கிற, இதில் எதை பண்ணுறது? பொறுமையாக யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படிங்கிறான். பட் உங்களுக்கும் அந்தளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிவிட ஆரம்பிச்சிட்டா. அப்படின்ட்டு அவனோ அக்ரிபேட் அப்படின்னு கிட்ட வராது, தள்ளிப்போ அப்படின்னு தள்ளுறீங்க. ஸோ இப்போ நீ தாண்டி டெம்ப்ட் பண்ணி விட்ட. சும்மா இருந்தவனை சுரண்டி விட்டுட்டு, பேபி ப்ளீஸ் டி, அதை பற்றி அப்புறம் பேசலாம் இப்போது அப்படின்னு மறுபடியும் உங்களை எடுத்து ஹக் பண்ண கை எடுங்க. எப்போ நீங்கள் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஓகே சொல்கிறீங்களோ அப்போ தான் இதெல்லாம். ஐயோ, இதுக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்த பெண்ணடி சும்மா இருந்தவனை கூப்பிட்டு சுரண்டி விட்டுட்டு இப்போ எதுவும் இல்லைன்னா ப்ளீஸ் பேபி இங்கே பாரு அப்படின்ட்டு அவனும் கீழே கேட்ட சி அப்படிங்கிறீங்க. நாடி சி, நீ நோண்டினதில் தான் அவன் எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ அவனை கூல் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ தான் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுக்க, எனக்கு அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும். ஐயோ ஏன்டி படுத்துகிற, உனக்கும் இதில் இந்த அனுபவமும் இல்லை, எனக்கும் அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஏம்மா தெரிஞ்சவங்கள வச்சு பேசி அதுக்கப்புறம் அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அவங்க தான் சொன்னாங்க. இங்கே பாரு, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எந்த சொன்னாலும் செய்யணும்னு இல்லை, நமக்கு எது வருமோ அதை தான் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸுங்கிறவன் நமக்கு உதவுறவனாக இருக்கணும், உபத்திரம் பண்ணுறவனாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கே இதை பற்றி தெரியல. ஸோ தேவையில்லாத வேலை பார்க்காது. அதுவும் இல்லாமல் உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறவங்கள விட்டுட்டு நீ இப்போ புதுசாக யாரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற பிஸ்னஸை பண்ணுறாங்க, இதெல்லாம் சரியில்லை. புதுசோ பழசோ அதெல்லாம் அவங்க நல்லவங்க தான், எனக்காக எவ்வளோ யோசிக்கிறாங்க. இத்தனை நாள் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னத்தை கிழிச்சாங்க, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்தவங்களாலும் எனக்காக எவ்வளோ யோசிக்கிறாங்க, இதை பண்ண அதை பண்ணி எவ்வளோ ஐடியாஸ் கொடுக்குறாங்க. உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? உனக்கு சந்தேகமா அப்படின்னு பார்க்க, நாடி பேசுகிற, யாருக்கு சந்தேகம்? எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்படி இல்லைன்னா அப்போ அவனுங்க சொல்கிறத ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? ஐயோ அதில் நிறைய பிரச்சனை இருக்குப்பா, சொன்னால் புரிஞ்சுக்கோ. என்ன பிரச்சனை? உன்னை விட எனக்கு அறிவு நிறையா இருக்குது, நான் நல்லாவே எல்லாம் பண்ணுவேன். உனக்கு எங்கே நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேணுங்கிற பயம், உன்னை விட நான் பெரிய ஆள் ஆயிடுவேணுங்கிற பயம், அப்படி இப்படின்ட்டு நீங்கள் பேச இங்கே ஃபிலிக்ஸ்கோ இதுக்கு மேலே இவகிட்ட பேசுறது வேஸ்ட், 2 பேத்துக்குள்ளே சண்டை தான் வரும் அப்படின்ட்டு அவனோ, இங்கே பார் நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டேன், நான் இதுக்கு மேலே எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை, படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு எப்போ போல் தலைவாணி தூக்கிட்டு அவனோட சோஃபாவுக்கு பார்க்க, நீங்கள் அவனை அப்படியே முறிச்சு தலைவாணி எடுத்து அவன் மிகுஞ்சலே அடிக்க, அவனும் தலைவாணி தூக்கி மறுபடியும் கீழே பட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடான். இவனை கட்டி வச்சு என் உயிர் எடுக்கிறாங்க, எனக்கு எதுவுமே இண்டிபெண்ட்டாக பண்ண விட மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் இவன்கிட்ட கேட்டு தான் பண்ணணுமா, கேட்டாலும் அதுக்கும் ஓகே சொல்ல மாட்டேங்கிறான், இவனெல்லாம் கட்டிக்கிட்டு நான் படாத பாடுறேன் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே நைட்டெல்லாம் வந்துட்டு குப்புற அடித்து படுத்து அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே படுத்துடுறீங்க. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் அவன் எவ்வளோ தான் வந்துட்டு உங்ககிட்ட அடங்கி அமைதியாக போனாலும் நீங்களும் ஏதாவது ஒன்று வச்சு எப்படியாச்சும் ஒரு சண்டையை வளர்த்து அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபிலிக்ஸோ உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறான். நீங்கள் தான், நான் இது கேட்டேன்னா எதுக்கு இன்றைக்கி இதை சமைச்சா? இல்லைப்பா எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. உனக்கு தோணுனா நீ உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சமைச்சு வைப்ப, நான் சாப்பிடணுமா? அப்படி அங்கிரி பேட் என்னாச்சு? சண்டை போடணுன்னாலும் ஒரு ரீசன் வேணும், அதுக்காக இப்படியா அப்படிங்கிறான். அப்போ நான் தான் தொட்டத்துக்கெல்லாம் சண்டை போடுறேன்னா? ஆஹா, இந்த விளையாட்டுக்கு நான் வரலாமா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்போ நான் வெட்டியாக இருக்கேன்னு சொல்ல வரேன். இப்போ என்ன அங்கிரி பேட் வேணும்? நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கணும். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு வரலாம், வீட்டில் கூப்பிட்ருக்காங்க, அங்கே போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், அவங்கக்கிட்ட நானும் பேசுகிறேன், உனக்கு என்ன பண்ணணுமோ என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறேன் ஓகே அப்படின்னா அவனும் காமாக சொல்ல அப்படியே ஓகே அப்படிங்கிறா. சிரிக்கலாமே அப்படிங்கிறான். நான் சொன்னதை நீ செய், சரிடி பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே ஃபோர்ஹெட்டில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனால் அவங்க ஃபோர்ஹெட்டை அப்படியே அழுத்தி தொடச்சிட்டு போடும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அவன் கிஸ் பண்ணும்போது ஜாலியாக இருந்தாலும் வெளியில் இன்னும் கோவமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறீங்க. ஸோ அவன் வந்து கூப்பிட்டாலும் அப்படியே மூஞ்சி திருப்பிக்குது. சரி கட்டுடி, வீட்டுக்கு போகும்போது நல்லாயிருக்கும், எனக்கு கட்ட தெரியாது, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஒன்றும் தேவையில்லை ப்ளீஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு எழுத்து அவனே வந்துட்டு சாரி அழகாக கட்டிவிடான். கட்டும் போது அங்கங்கே கைப்படுறது, அவனோட லிப்ஸை வச்சு அப்படியே உரசுறது, அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படியே நீங்களோ இப்படிலாம் மயக்கலாம்னு நினைக்காத,
எது நானா அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்க, நீங்களோ எந்த மயக்கத்துக்கும் நான் அடங்க மாட்டேன். இங்கே பாரு, எப்போ நீ நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறியோ அப்போ தான் நமக்குள்ளே எதுவாக இருந்தாலும். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இப்போ ஆரம்பிக்க வேணாம், 2 பேரும் ஃபஸ்ட்டு அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அப்புறம் அடிக்கிறான். இப்போ என்ன வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொன்னாங்கடி, அதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான். அங்கே போனால் அவங்க வந்துட்டு அதை பண்ணுமா இதை பண்ணுமாங்கிறாங்க. பட் உங்களுக்கும் வந்துட்டு இரிட்டேட் ஆகுது. அப்படியே ஃபிலிக்ஸ், இங்கே வந்து நான் வேலை பக்கத்துக்கு தான் வந்தேனா, என்னை இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா, என்ன சொல்லிட்டாங்க, ஜஸ்ட் சரி ஓகே இது நீ பண்ண வேணாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எதுவும் பண்ண விடலை. அவனே அதுக்கு அதெல்லாம் தெரியாது, இதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணேன். இல்லைப்பா நான் எதுவும் பெருசாக சொல்ல, வரவால்லம்மா எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்க. என் பொண்ணாக இருந்தால் நான் என்னடா சொல்ல போகிறேன், அந்த மாதிரி தான், சின்ன பொண்ணு தானே, போ பழகிக்குவா அப்படின்ட்டு அவங்களும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ அவங்க வீட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் ஆனதும் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. இருடி உங்கள் வீட்லேயும் வர சொல்லியிருக்காங்க. அட போங்க, வேறு வேலை இல்லை. நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், அதை காதில் வாங்க மாட்டேங்கிறீங்க. சும்மா அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு. ப்ளீஸ் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். நீ சொல்கிறது நான் கண்டிப்பாக கேட்பேன். சரி வரேன் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் வீட்டுக்கு போனாலும் மூஞ்சி உருணிச்சிட்டு நீங்கள் அவ்வளோவா வந்துட்டு ஃபிலிக்ஸோட சரியாக பேச மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் அவங்க அம்மாவை நோட் பண்ணிட்டு தான், என்னடி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு தெரியுற அப்படிங்கிறாங்க. போமா என்ன சொன்னாலும் செய்வான், ரொம்ப நல்லவன், ஒயின்னு சொல்லி அவனை என்கிட்ட கட்டி வச்சிங்க. ஆனால் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சின்ன விஷயம் கூட நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன பண்ணார், காலையில் சமைக்கிறது கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைக்கிறான். எதை அப்போ நீ சமைக்கிறதில்ல ஆத்தி உளறிட்டோமோ அப்படின்ட்டு. அது வந்து அப்படியே அடிச்சேன்னா பார்த்துக்கோ, நீ சமைச்சு அவருக்கு கொடுப்பியா, அவர் உனக்கு வேலைக்கு போகிறவரை சமைச்சு வச்சுட்டு போடுமா, வீட்டில் வெட்டியாக தானே இருக்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கத்த. நீங்களோ சும்மா நிறுத்துமா, இதே தான் எல்லோரும் சொல்கிறீங்க, இதுக்காக தான் நானும் பெரிய ஆளாகணும், பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அவன் ஒத்துக்கிறானா, அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டு சும்மா அங்கே போய் பேசலாம் இங்கே போய் பேசலான்னு எல்லா வீட்டையும் கூட்டிகிட்டு அலையிறானே தவிர நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லை, கட்டினவனுக்கே இல்லை, மற்றவங்களுக்கு எப்படி வரும் தானே, பெற்றவங்க அதுக்கு மேலே இருக்கீங்க, எனக்குன்னு யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு லூசு மாதிரி அப்படியே நீங்கள் அழுக ஆரம்பிக்க. ஃபிலிக்ஸோ ஆண்டி என்னாச்சு அப்படின்ட்டு உங்களை வந்து நான் அப்படின்னு உங்களை கிட்ட இழுக்க, விட்டு எல்லாம் உன்னால தான், நீ பண்ணது தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அழுக. என்னாச்சு ஒய்ஃபி அப்படின்ட்டு ஆண்டி அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்க்குறான். அது தம்பி அது ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான், அது இதுன்ட்டு வளரிட்டு கிடக்குறான் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அங்கிள்கிட்டே வந்து கேட்டேன். ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் பற்றி அவ்வளோவா ஒன்றும் தெரியாது, எனக்கு அதில் நாலேஜ் இல்லை, தெரியாத ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல, அதுக்கு தான். அப்போது நான் சொல்லி என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க கிட்டலாம் கேட்குறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அப்போ என்னை அவமானப்படுத்தியிருக்க அப்படி இப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் இதில் பிடிச்சி ஒரு சண்டையை ஆரம்பிக்கா. ஃபிலிக்ஸோ ஐயோ அப்படின்னு இருக்க. உங்கள் அம்மாவோ போட்டேன்னு வச்சுக்கோ, லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத, ஏங்க இவ்வளோ என்னன்னு கேளுங்க அப்படிங்க. உங்கள் அப்பா வந்து பொறுமையாக இரு, நீ எடுத்தேன் கவுத்தானு எதுவும் பண்ண முடியாதுமா, கொஞ்சம் யோசி அப்படி இப்படின்னு அட்வைஸாக போங்க. உங்கள் அட்வைஸ்லாம் கேட்க ஒன்று நான் வரல, அப்போது உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எதாக இருக்குது, அதுதான் இப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நீ பஞ்சாயத்து வச்சுட்ருக்க. ஓகே ரைட், எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நகர. ஐயோ அத்தை மாமா சாரி, அவள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடியே வரான். ஒய்ஃபி ஆங்க்ரி பேர்ட் இல்லடி அப்படின்னு நீங்களும் காதிலே வாங்காமல் யாருக்கும் என் மேலே பொறுப்பு இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே வரேன். ஆனால் ஓடி வந்தவங்க கையை பிடிக்க, கையை விடு அப்படின்ட்டு கையை உதறீங்க. சரி ஒய்ஃபி இங்கே பாரு, அவங்கக்கிட்ட பேசினதில் அவங்க சொன்னதில் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ப்ளீஸ் லாதடி அப்படின்னு கண்ணை தொடக்க. ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ப்ளீஸ் டி நான் சொன்னால் கேட்பேன்ல, இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறடா, நீ என்னை நம்ப மாட்டேங்கிற, நீ கூட எனக்கு எதுவுமே வராதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எனக்கு சிரிக்கிறாங்க, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு, அவங்கள மாதிரியே நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அழுக. உன்னால் முடியும், உனக்கு நான் எப்போவும் தனியாக இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த 2 பேர் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பானுங்களா திடீர்னு, நிக்கோலஸ் சார்லஸ். அவனுங்க 2 பேரும் வந்து எப்படின்னா எல்லார்ட்டையும் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக பழகி பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓடி போகிறது. அவனுங்களை பற்றி எல்லாத்தையும் வந்துட்டு ஃபிலிக்ஸ் இத்தனை நாள் வந்துட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவனை பற்றின டீட்டெயில்ஸ் காமிக்க தான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வச்சு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அங்கே அவனால் பாதிக்கப்பட்டவங்களாம். ஸோ அவனை நம்பக்கூடாது, அவன் சரியான ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இந்த பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருப்பானே அந்த பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருப்பானே எல்லாமே ஃப்ராடு, சும்மா நம்மளை வந்துட்டு நம்ம கிட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்கு தான் எல்லா ஐடியாவும் கொடுப்பானுங்க, அதுக்கப்புறம் பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கோ தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னு அப்படின்னு அப்படியே ஃபிலிக்ஸை பார்க்க அவனும் கையை கட்டிட்டு
கேட்டியா அப்படிங்கிறான். உங்களுக்கோ அழுகையாக வருது. அப்போ நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைனா, நான் வேஸ்ட்டு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் உண்மையாயிருச்சு. என்னை எல்லோரும் ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் தான் ரொம்ப மெச்சூர்னு. கடைசியில் நான் தான் மெச்சூரே இல்லாமல் நடந்திருக்கேன் அப்படின்ட்டு அழுக. ஐயோ என் பொண்டாட்டி அழாதடி, குழந்த மாதிரி அழுதுட்டுருக்காளே அப்படின்ட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே வந்துட்டு கையில் தூக்க நானே வரேன் அப்படிங்கிறீங்க. என் பொண்டாட்டி வர ரொம்ப வீக்காக இருக்கா, என் ஆங்கிரி பேடா நானே தூக்கிட்டு போகிறேன், ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. அவன்கிட்ட இறங்க பார்க்க அவனும் விடாமல் அவங்கள அப்படியே தூக்கிட்டு நீங்கள் நோயின்னு பேச லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறான். நீங்களும் அப்படியே திமிரிட்டே இருந்தவங்க அப்படியே அவன் கிஸ் பண்ண அழுதுட்டு அவன்கிட்டயே அடைக்கலம் தேடி அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. கிஸ் பண்ண அப்படியே அழுக ஸ்டாப் ஆகி அப்படியே 2 பேரும் வேறு ஒரு இதுக்கு போகிறீங்க. ஸோ அவனை கிஸ் பண்ணிவிட்டு சாரி அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படிங்கிறான். அவங்கள இவ்வளோ நாள் நான் புரிஞ்சுக்காமல் கஷ்டப்படுத்திகிட்டே இருந்துட்டேன். ஐயோ அப்படின்னு மூக்கை பிடிச்சி ஆடுறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு பார்க்க குட்டி குழந்தையாட்டிருக்கீங்க. இவ்வளோ நாள் நான் தாண்டி சைல்டிஷாக இருக்கேன் நீ சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையான சைல்டு நீ தாண்டி. ஷோ எப்படி இருக்க தெரியுமா, அப்படியே உன்னை தூக்கி வச்சு அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே தூக்கி மடியில் வைக்கிறான். நீங்களும் அவனே பார்க்க அவங்க சாரி அப்படியே மெதுவாக கழட்டுறான். நீங்களும் என்ன அப்படின்னு பார்க்க ஏய் ஏன் நான் தொடக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஓகே, ஆனால் இதே சாக்கை வச்சு நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா அப்படின்னு அப்பயும் கூட நீங்கள் பேச ஒன்று அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி இப்போ மேலே வந்து அதெல்லாம் இல்லை, பட் இப்போ உனக்கும் சரி எனக்கும் இது தேவை அப்படிங்கிறான். நீங்கள் அப்படிலாம் இல்லையே. ஓ சரி ஓகே, நான் அந்த தப்பு புரிஞ்சுக்கிட்டேனா, சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர போக டக்குன்னு அவனை பிடிச்சி இழுக்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்க டக்குன்னு எழுந்தவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சும்மா சொன்னேன் உடனே விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிறீங்க. உங்கள் மனசு அவனுக்கு புரியுது. இப்போ அவனோட ஆறுதல் உங்களுக்கு தேவைன்னு அவனுக்கும் புரியுது. அது மட்டும் இல்லை அவனுமே ஏங்கி போய் தானே இருக்கான் இத்தனை நாளாக. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, தடுக்க மாட்டீங்கன்னு நினச்சிதான் அவனும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். பட் நீங்கள் அப்படி சொன்னது தான் சரி ஓகே அவளுக்கு பிடிக்கல போல உண்மையிலேயே நினச்சி நகர போனவன். நீங்கள் அப்படி சொன்னது சும்மா இருப்பானா ஒடிங்க ஒடி, நானே எப்போன்னு இருந்தேன், நீ தான் எப்போ கிட்ட வந்தாலும் எதையாச்சும் ஆரம்பித்து சண்டையில் முடிஞ்சிடும், அதனால் பயந்துக்கிட்டே நான் ஒதுங்கி போயிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே விடுறதா இல்லாடி பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி அவள் ட்ரெஸ்ஸாக அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அப்படியே அவங்க பாதத்துலேருந்து அப்படின்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. நீங்களும் அப்படியே மோன் பண்ணி ஷை ஆகுறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்க ப்ளீஸ் முடியல அப்படிங்கிறீங்க. என்னாலே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்கள் பால்ஸை அப்படியே வந்துட்டு லிக் பண்ண லிக்ஸ் அப்படின்னு அவன் தலையை அப்படியே அழுத்தி பிடிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களே பார்க்குறான். அப்படியே 2 பேரும் கண்கள் கிறங்க அப்படியே ஒருத்தர் அப்படியே அந்த லவ்வோடு பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு ஆக்ரோஷமாக கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்க. 2 பேர்த்தும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நுழையிற அளவுக்கு கேப்பே இல்லாத அளவுக்கு இறுக்கி கட்டி போச்சு. ஒருத்தரோட சோலை இன்னொருத்தருக்கு அனுப்புகிற அளவுக்கு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட லவ் மேக்கிங்கை பண்ணுறீங்க. ஸோ அந்த நைட் ஃபுல்லாக 2 பேரும் வேறு எதையும் பற்றி யோசிக்கலை, லவ் மேக்கிங் மட்டும்தான் நடக்குது. ஸோ இப்படி அந்த நைட்டு 2-3 டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் ஃபிலிக்ஸோட செஸ்ட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபிலிக்ஸை நிமிந்து பார்க்க அவனும் தான் பேபி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போக பின்னாடியே அவனும் வரான். எங்கே வரீங்க அப்படின்னு. குளிக்க தான். அதுக்கு நான் குளிச்சுட்டு வந்துக்கிறேன். ஓடி யார் டைம் வேஸ்ட் பண்ணுறது, டைமும் சேவ் ஆகும் வாட்டரையும் சேவ் பண்ணலாமா அப்படின்னு உங்களே இழுத்துட்டு உள்ளே போக ஐயோ வர ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கற்று ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதோட சைலண்ட் ஆகிடுறீங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு ஒரு ரொமான்ஸை முடிச்சு தான் வெளியில் விடணும். இவர் ரொம்ப மோசம் நீங்கள் அப்படின்னு புலம்பிகிட்டே வர சரி நீ ரெடியாக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சாரியாக அவன் கபோர்ட்லேருந்து எடுத்து தரான். இது யார் அது புதுசாக இருக்குது, நான் இப்போ தான் பார்க்குறேன், உனக்காக நான் ஸ்பெஷலாக எடுத்தது, வியோ பண்ணிக்கோ, இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறான். என்ன இடம் அது சர்ப்ரைஸ், நீ இதை வியோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவனே நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்க. இப்போ தான் ஒன்று முடிச்சிங்க, திருப்பி ஹெல்ப் பண்ணுறேன்னு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு வெளியே தட்டி கதவை சாத்திட்டு நீங்களே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உஷாராயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெடி ஆகுறான். செம்ம அழகாக இருக்கான். அதே அவனை சைட் அடிக்க நடி மறுபடியும் ஒரு ரவுண்ட் போகலாமா அப்படின்னு கிட்ட வர ஐயோ இப்போ தான் கஷ்டப்பட்டு சாரி கட்டினேன், வேணா நான் கட்டி விடுறேன், ஒன்றும் தேவையில்லை, எங்கேயோ போகிறான்னு சொன்னீங்க,
ஆமாம் டைம் ஆச்சு வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் பூ வாங்கி தலையில் வச்சு உங்களை அழகாக மங்களகரமாக ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்களும் எங்கடா அப்படி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி மொத்த ஃபேமிலியும் ஒரு பெரிய ஹாலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கு. நீங்களும் என்ன இடம் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அது ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ இது அப்படின்னு பார்க்க நீ தானே பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணணும். அதுதான் உன் அப்பா என் அப்பா கிட்டலாம் கேட்டு நம்மளோட பரம்பரை தொழிலான கவர்மெண்ட்ஸே கையில் எடுத்துக்கலான்னு சொல்லி இது ஒரு செகண்ட் ஹேண்ட் கவர்மெண்ட்ஸ் தான் நம்ம கைக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இதை நீ எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறியோ அது உன் கையில் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பொண்டாட்டி திறமையாக செயல்படுவா அப்படின்ட்டு. இதை வச்சு புதுசாகவே நீ நிறையா ஓப்பன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அவன் சொல்லியிருக்கா. காலில் டியர்ஸோட ஃபிலிக்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏய் ஆங்க்ரி பட் இதெல்லாம் உனக்கு செட் ஆகலடி, எப்போவும் உருன்னு பார்த்துட்டு திட்டுவி, அதுதான் அழகு அப்படின்னு உன் நெத்தியில் முட்டை நான் தான் அவங்கள புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் இல்லையே என் பொண்டாட்டிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அது போதும் எனக்கு, என்ன அவ்வளோ பண்ணுறா நேற்று நைட்டு அப்படின்னு அவன் ஏதோ காதில் சில ஐயோ அப்படின்னு அவனை அடிக்கிறீங்க. சிரிச்சிட்டு சரி வாடி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வர நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு சாரி அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சிரிச்சிட்டு ஃபிலிக்ஸ் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு பார்த்தாலே தெரியுதுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் தான் புரிஞ்சுக்க லேட் பண்ணிட்டேன். எப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆமாப்பா எப்படியோ உனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சான். இப்போ எப்படியோ இதெல்லாம் சரியாக பண்ணிடுவல்ல அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா கூட டவுட்டோட. பட் ஃபிலிக்ஸோ அதெல்லாம் என் பண்ணாட்டி சூப்பராக பண்ணுவா பாருங்கள் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸோ வா இந்த ரிப்பனை கட் பண்ண அப்படிங்கிறோம். நானா அப்படிங்கிறீங்க. எஸ் உன்னோட கம்பெனி நீ தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கையை பிடிச்சி ரிப்பன் கட் பண்ணி வைக்கா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க உங்களோட. இப்போ வந்துட்டு மேனேஜ் விரும்பின்னு சொல்லலாம். நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க தான் வந்துட்டு உனக்கு எது வருமோ அதை பண்ணடி, கண்டத்தையும் சொல்லாத, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படின்னு நல்ல அட்வைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போல்லாம் புரிஞ்சுக்கிற மைண்டில் இருந்திருக்க மாட்டீங்கல்ல. ஸோ வந்துட்டு நம்மளை எல்லோரும் மட்டம் தட்டாங்க, நமக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் நினச்சிட்டு இவங்க சரௌண்டிங்லேருந்து விலகிருப்பீங்க. இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கான் ஃபிலிக்ஸு, தேடி அவங்களாம் உங்களுக்காகவே வந்திருக்காங்க. உங்களுக்குலாம் கங்க்ராட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லோரும் கங்க்ராட்ஸ் பண்ணி உன்னால் இதை கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும், நாங்கள் உனக்கு ஹெல்ப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் உங்களுக்கு கூட கை கோத்துக்க உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்க. எல்லாருக்கிட்டையும் சாரி உங்களால் புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுறீங்க. ஸோ அத்தை மாமா கூட உங்களுக்காக அவங்களோட ஃபிலிக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட தானே பணம்லாம் கேட்டிருப்பான். ஸோ அதெல்லாம் தெரிய வரும்போது எல்லாரும் நம்ம மேலே பாசமாக தான் இருந்திருக்காங்க, நம்ம தான் லூசுத்தனமாக ஆட்டிடியூடாக இருந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லி இப்போ கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்க. ஆனால் முழுசாக ஒன்றும் மாறல. அப்பப்போ நம்ம ஃபிலிக்ஸ்கிட்டேயே வந்துட்டு மண்டைக்காய் விடுறது இந்த வேலையெல்லாம் பார்க்க தான் செய்கிறீங்க. இருந்தாலும் உங்களோட இயல்பு அதுதான், அவனோட இயல்பு அதுதான். ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே பெருசாக ஒன்றும் சண்டை வரதில்லை. ஆனால் குட்டி சண்டைகள் வருது. ஆனால் நம்ம ஃபிலிக்ஸும் வந்துட்டு தட்டி விட்டு அதெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ணிடுவான். உங்களை அடக்கிறதுக்கு தெரிஞ்ச வழி அவங்கள கிஸ் பண்ணி அப்படியே மூடை சேஞ்ச் பண்ணால் நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிடுவீங்க. ஸோ அவனும் இப்போ வரைக்கும் அதான் ஆங்கிரி பேர்டை சமாளிக்க ஒரே வழியாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப கத்திட்டு இருந்தால் பின்னாலேருந்து போயிருந்து அப்படியே ஒரு ஹக் பண்ணி அவங்க ஹிப்பை அப்படியே பிடிச்சிட்டு கழுத்தில் கிஸ் பண்ண ஆரம்பித்ததும் இங்கே பாரு இப்படிலாம் பண்ணாத கோவமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல இருந்து கொடி பரவாயில்ல கோவமாக இருக்கியா திட்டிக்கோ அதையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கிஸ் பண்ண அப்புறம் எங்கேருந்து அப்படியே நீங்கள் கோவமெல்லாம் கரைஞ்சி அவனோட நீங்களும் ஒன்றா ஆயிடுவீங்க. ஸோ இப்படியே நீங்கள் பிஸ்னஸை அவன் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவே வந்துட்டு ரன் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளால் எப்பவும் போல் அவனுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு குட்டீஸுங்களோட சேட்டை பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்கான். ஃபஸ்ட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும். இப்போ கோவம் வரதில் சில சமயங்களில் கோவம் வரும். ஏன்னா அந்த குட்டீஸுங்களோட சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு வீட்டை வந்து ரெண்டு பண்ணுறாங்களா அப்போ வந்து டென்ஷன் ஆகிட்டு ஏதாவது கத்திக்கிட்டு கிடப்பீங்க. குட்டீஸ்லாம் உங்களை பார்த்துட்டு ஆத்தி ஆங்கிரி பேர்ட்னு ஓடுற அளவுக்கு இருக்குது. ஸோ அவனும் சிரிக்க எல்லாம் உங்களால் நீங்கள் தானே அதுங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அவனை ரெண்டு மொத்தி அதுக்கப்புறம் அவன் அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சின்னு எப்படியும் உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதில் உங்களோட லவ்வை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க. ஸோ ஃபிலிக்ஸ் கிட்ட ஹாப்பியாக அதை ஷேர் பண்ண அவனுக்கும் செம்ம சந்தோஷம். நிஜமாடி ஒய்ஃபி அப்படின்னு பார்க்குறான். 3 months இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன், வா உடனே போய் வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வரலான்னு. ஸோ 2 பேர் வீட்லேயும் பேசலை. அவங்களுக்கும் டபுள் குஷி. ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கதே பெரிய வந்து ஹாப்பியாக இருக்கா, அதில் இதுவும் சேர்ந்துக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களை வந்து பார்த்து கவனிக்கணுங்கிறதுக்காக ஃபிலிக்ஸ் வந்து தன்னோட வேலையவே விட்டுட்டு உங்கள் பிஸ்னஸையும் பார்த்து உங்களையும் கூட வந்து கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கும் எப்படி ஒருத்தன் கிடைக்கும் நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு ஏங்க அடிக்கிறீங்க அடிக்கிறான். உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்துகிறேன்ல அப்படின்னு கேட்குறீங்க. சேச்சா ஒய்ஃபி ஏன்டி எப்படியா சொல்கிற, என் செல்லக்குட்டி உனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிறான்.
என் மேலே உனக்கு கோவமே இல்லையா? இல்லையே. ஏன்? ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. ஆ, எப்போலேருந்து? அதான் சொன்னேன் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ அப்போலேருந்து. அதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. நீ என்னை மறந்துட்ட, பட் நான் உன்னை மறக்கலை. நம்ம விளையாண்டது, சண்டை போட்டது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. கடைசியாக நீ எனக்கு கன்னத்தில் கடிச்சு உன் கோவத்தை காட்டினது அப்போ தான் எனக்கு நீ கடிச்சப்போ உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு உன் மேலே லவ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு காலப்போக்கில் டெவலப் ஆயிடுச்சு. திடீர்னு ஒன்றே வந்து கல்யாணம்னு சொன்னாங்க. அப்போ சடனாக என் மைண்டில் வந்தது நீ தான். நானே சொல்கிறதுக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸும் அத்தை பொண்ணு இருக்கல அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்க எனக்கும் டபுள் குஷி. உடனே ஓகே சொல்லிட்டேன். பட் உனக்கு தான் என்ன ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இப்போது என்ன தவிர எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள ஒரு மாதிரி பார்த்து கண்ணடிக்க, ஆமாடா சரியான ஆள் தான் நீ, என் மனசு ஃபுல்லாக இப்போ நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் செஸ்ஸில் அடி கிஸ் பண்ணுறீங்க நடி ரொம்ப லவ் பண்ணுறியோ அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ரொம்ப ரொம்ப அப்படின்ட்டு 2 கை விரிச்சு காட்டேன். ஆனால் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு நானும் அடி வந்தேன். ரொம்ப ரொம்ப அளவுக்குலாம் யாரும் ஒன்று லவ் பண்ண முடியாது ஆங்கிரி பேட் அப்படின்னு அவங்க மூக்கோட மூக்க உரசுறான். ஸோ அதுக்கப்புறம் குட்டி ஆங்கிரி பேட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு குழந்தைகிட்ட பேச மண்டையிலே கொட்டுறீங்க. ஓ ஏண்டி கொட்டினேன், அது எதுக்கு ஆங்கிரி பேட்னு சொல்கிறீங்க? ஏண்டி நான் மட்டும்தான் அடியே பொசசிவா அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளில வாங்க டாடியை நீங்களும் ஜாலியாக விளாட்லாம், மாமையே வெறுப்பேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். குழந்தைக்கு புரிஞ்ச மாதிரி அதுவோ கிக் பண்ணுது. ஹே கிக் பண்ணான் அடிக்கிறீங்க நிஜமாவா அடிக்கிறான். உனக்கு தெரில? கையை பிடிச்சி இப்போது கரெக்டாக கிக் பண்ணும்போது மறுபடியும் நீ சொல்ல ஆங்கிரி பேட் சொல்ல அப்படிங்கிறீங்க. ஆங்கிரி பேட் அப்படின்னு சொன்னதும் அது கிக் பண்ணுது பார்த்தியா அப்படிங்கிறீங்க. ஹே ஆமாடி அப்படின்ட்டு அவனும் ஆங்கிரி பேட்னு சொல்ல போதெல்லாம் அழகாக கிக் பண்ணுது. நீங்களும் முறைக்க நான் என்ன பண்ணேன், என் குழந்தைக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லைக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ மொத்த ஃபேமிலியும் உங்களை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. வளகப்பும் ரொம்ப அழகாக கிராண்டாக பண்ணுறாங்க. உங்களுக்கு வழியே வரல, பிகாஸ் நீங்கள் தான் வேலையே எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்களே. எல்லாத்தையுமே ஃபிலிக்ஸே பார்த்தனால உங்களுக்கு அப்பப்போ எக்ஸசைஸாக சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் அதையும் வந்துட்டு டேக்காக விட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக உங்களுக்கு வழியே வர மாட்டேங்குது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்படியே நீங்கள் பயந்துடுறீங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து முதல் தடவையாக பயங்கிற வார்த்தை வருது. ஆனால் உங்களை ஆச்சரியமாக பார்க்க என்னடா அவங்க ஆப்ரேஷன் அது இதுங்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்ட்டு அவனை அடிக்க, ஹே ஆங்கிரி பேர்ட் உனக்கு பயமா, நீ ஸ்ட்ராங்டி, அதெல்லாம் உன்னால் முடியும், ஒன்றுனா 10 குழந்தை பெற்றுக்க அப்படிங்கிறான். கிழிச்சேன், இதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே கண்ணட்டியோ சொல்ல ஜோ ஆங்கிரி பேர்ட் அதெல்லாம் அழுவக்கூடாது, உன்னால் முடியும், யூ வில் டூ அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்தி ஆப்ரேஷன் தட்டுக்குள்ள அனுப்பிட்டு இங்கே பயப்பிள்ளைக்கு பயமாக தாங்கலை. அவங்க அம்மா அப்பான்ட்டு எல்லாருக்கிட்டே போய் அழுகுறான். அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, அதுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை அப்படிங்கிற மாதிரி. டேய் இவ்வளோ நேரம் மருமகளுக்கு தைரியம்லாம் சொல்லி அனுப்பிட்டு நீ ஏன்டா அழுகிற, அவள் பயந்துடக்கூடாதுல்லப்பா அவளுக்கு எதுவும் என்னென்ன தாங்கிக்க முடியாதுப்பா. ஏண்டா இங்கே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றவங்களாம் உயிரோடு இல்லை, ஏன்டா கண்டதி கொளறிட்டு இருக்க, அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக பெற்றுட்டு வருவா. இதுக்கு தான் சொன்னோம் குனிச்சிடும்போது அவளை வேலை பார்க்க விடுன்னு. எல்லா வேலையும் நீ பார்த்தா அப்புறம் நீ தான் போய் பிள்ளை பெற்றுக்கணும். போய் வேணா அவளுக்கு மேலே பெற்றுக்கிறியா, முடியுமா? அது உன்னால் முடிஞ்சால் பெற்றுக்க மாட்டேனா. அப்படியே உங்கள் அம்மாவும் அடியில் கொட்ட, ஏமா நீ அவ்வளோ மாதிரி அடிக்கிற அப்படிங்கிறான். இப்போ உங்கள் அம்மா ஏதாவது அடிக்கிறாளா அப்படிங்கிற பார்க்க உங்கள் அப்பாவை சரி விடு புருஷன் முன்னாடி விஷயம், இங்கே உங்கள் அம்மாவை புள்ள பெற்றுட்டு வரட்டும் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஃபிலிக்ஸோ தெரியாமல் வாய் விட்டுட்டாலும் இதுக்கு வேறு முன்னாடி சேர்த்து வச்சு 2 கொட்டுவாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே ஒரு வழியாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களை வந்துட்டு நார்மல் வார்டுக்கும் மாத்திர வரைக்கும் வந்துட்டு ஃபிலிக்ஸுக்கு மனசே இல்லை, எப்போயும் முன்னாடி வருவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. குழந்தைய வந்து பார்த்துட்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. அவங்கள வந்துட்டு வார்டு மாற்றிட்டாங்கன்னதும் மொதல் ஆளாக வந்து ஓடி வந்து ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு அவங்க கையெடுத்து இப்போ நீ ஓகேவாடி, வலிச்சதா, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே கண்ணில் டியர்ஸோட பேசிகிட்டு இருக்க. மெதுவாக கண்ணை முடிச்சு அவனை பார்க்குறீங்க. அவனும் ஆங்கிரி பேர்ட் நீ ஓகேவா அப்படிங்கிறீங்க. குழந்தைய உங்ககிட்ட காட்டுறாங்க. ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கெலாம் அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான். உங்களை கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிறான். உங்களை வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிற்பான். பட் உங்கள் அம்மாவோ அதெல்லாம் இல்லை தம்பி, ஏற்கனவே நீங்கள் நிறையா இது பண்ணிகிட்ருக்கீங்க, நானே என் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன், அப்புறம் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்களோ வேணாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படிங்கிறீங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவாவது ஏதாவது வேலை சொல்லி சாவடிப்பாங்க. ஆனால் ஃபிலிக்ஸ் அப்படி கிடையாதே, உங்களை வந்து படுக்க வச்சு எல்லாம் பார்த்துக்குவான். அப்போ அவங்க அம்மாவை இப்படியே ஏமாற்றி தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருக்கு, ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி இழுத்து போகாத குறையாக இழுத்துட்டு போக. ஃபிலிக்ஸோ நான் என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேங்கிற மாதிரி அவனும் கூட வந்துடுறான்.
இது என்னோட தலையெழுத்துங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவனை வச்சு பார்க்கறது உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லா வேலையும் அவன் எழுத்து போட்டு செய்வானே அதுதான் பிரச்சனை. வேணாம் மாப்பிள்ள உட்காருங்கனாலும் கேட்க மாட்டான். ஸோ உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற புருஷனை எப்படி பிடிக்காமல் போகும்? யார் இருக்கா என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டான். அப்படியே உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா பிடிச்சி விட்றது, உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து அப்படியே ஜூஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய உங்கள் அம்மாவோ ஏப்பா உனக்கு தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது தலையெழுத்து இல்லை ஆண்டி, எனக்கு என் பொண்டாட்டி அவ்வளோ பிடிக்கும், இது லவ், உங்களுக்கு புரியாது அப்படிங்கம்மா. பார்த்துக்கோங்க, நீங்கள் என்னைக்காவது இப்போ பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் அப்பாட்ட சண்டைக்கு போக அவரும் ஏன்ப்பா காலம் போன கடைசியில் எனக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எங்கள் குழந்தை இருக்குல்ல அதை வச்சுட்டு நேரத்தை ஓட்டுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை முழு நேரம் பார்த்துக்கிறதையா அவன் வேலையை வச்சுக்கிட்டு குழந்தையா அவங்கக்கிட்ட தள்ளி விட்டுறீங்க. ஸோ அப்படியே ஃபிலிக்ஸ் உங்களை மடியில் வச்சு கொஞ்சிறத உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவனை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூடா புதுசா இந்த மாதிரி ஒருத்த கடிக்க கொடுத்து வச்சுருக்கணும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவனெல்லாம் கட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவ தானே நீ அப்படிங்கிறான். அது இப்போது ஏன் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க, அவனும் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஸ்கிப்பாக எப்பிலாக் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் குழந்த பாய் பேபியும் ரெண்டாவது பிறந்த கேர்ள் பேபி 2 பேத்தையும் வச்சுட்டு ஃபிலிக்ஸோ இருக்கிற மழலைகள் பட்டாளத்தையே வீட்டுக்குள்ளே வச்சு கூத்தடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துருக்க. நீங்களும் அப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்பாடான்னு டயர்டாக உள்ளே வந்தால் உங்கள் மூஞ்சுக்கு நேரம் ஒரு பால் தொப்புன்னு வருது. நீங்கள் டக்குன்னு நகர போய் இல்லாட்டி மூஞ்சிலே அடிச்சிருக்கோம். என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்க வீடியே தலைகீழாக்கி அப்பனும் பிள்ளைங்க அது கூட சேர்ந்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எனக்கு எல்லாம் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்ததும் நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு நடு வீட்டில் நின்றதும் ஆத்தியும் ஆங்கிரி பேட்னு அக்கம் பக்கத்தில் உள்ள குட்டீஸ் எல்லாம் ஓட உங்கள் குட்டீஸுங்களோ ஆங்கிரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குட்டி பையனும் பொண்ணும் சொல்ல நீங்களும் அதுங்க ரெண்டையும் மறைச்சிட்டு எங்கே உங்கள் அப்பா அடிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அங்கே அடிங்க இவனும் இல்லை எல்லாத்துக்கும் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸோடு வந்தவன் அப்படியே ஸ்டன் ஆகி உங்களை பேபி நீ எப்போ வந்த, இதெல்லாம் என்ன நீ வர லேட்டாகும்ல சொன்னார், அதனால் வீட்டில் குட்டீஸுங்களை வச்சு கூத்தடிச்சிருக்க, எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா, ஹே குழந்தைங்கடி அப்படிங்கிறான். என்ன குழந்தைங்க நீ இருக்கியே, அங்கே இருக்கிற பில்லோலாம் எடுத்து அவனை அடிக்க தத்தா ஜூஸ் கொட்டிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் டேபிளில் வச்சவனோ குட்டீஸ் அப்படிங்க ரெண்டும் ஓகே டேடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அதுங்களுக்கு இருக்கிற ரூம்குள்ளே ஓடிடுதுங்க. இதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அவங்கள பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு என்ன ஆங்கிரி பேர்டுக்கு கோவமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் அப்படியே அப்படி கிஸ் பண்ண நீங்கள் அவ்வளோதான் வாங்கிட்டீங்க. ஸோ அப்படி இங்கே பாருங்கள், இப்படியே என்ன கோவத்தை இது பண்ணிடலான்னு பார்க்காதீங்க, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்க. என்ன கோவமா இப்படிலாம் கழிச்சு போட்டு வச்சா இதெல்லாம் யார் சரி பண்ணுறதா, ஏன் டெய்லி நீயா சரி பண்ணுற, அதுக்கான பேசாமல் ரெடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு ரூம்குள்ளே போக என்ன பண்ணுற இங்கே என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கை பிடிங்கி தூக்கி போட்டவனோ உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்றா ரிமூவ் பண்ண ஃபிலிக்ஸ் அப்படின்ட்டு நீங்களோ ஓன் பண்ண அவனோ பேபி ஐ லவ் யூ டி ஆங்கிரி பேட் அப்படின்ட்டு உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அவனும் மேக் அவுட் பண்ண ஃபிலிக்ஸ் ஐ லவ் யூடா அப்படின்னு நீங்களும் அப்படியே உங்களோட ஹாப்பியான லவ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் 2 பேத்துக்குள்ளே சில விஷயங்கள் மாற்ற முடியும், சில விஷயங்கள் மாற்றவே முடியாது, அவரை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட சின்ன கருத்து. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் உங்களோட நிலையிலேருந்து மாறலை, அவர் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ பழகிக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரி எல்லாருமே இருந்துட்டா லைஃப் எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும். ஸோ ஓகேடா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல எண்டிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.